அடுத்த பதிகத்துல இது ஒரு அருமையான பதிகம். ஒரு பாட்டுக்கு உரை சொன்னா போதும், எல்லா பாட்டுக்கும் அதுவே நாம் வைத்துக் கொள்ளலாம். தத்துவங்கள் கடந்து நிற்கின்ற அந்த சொரூப சிவம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அந்த சொரூப சிவம் தான் தலங்கள் தோறும் திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கிறது. எனவே இந்த திருமேனியில அந்த சொரூப சிவத்தை கண்டு வழிபட வேண்டும். அந்த சொரூப சிவத்துக்கும் இந்த திருமேனிக்கும் வேறுபாடு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிகம் முழுவதும் சொல்லி இருக்கிறாங்க. இது வழிபடுகிற முறையை சொன்னது. எப்படி ஞானிகள் எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறது இது சொல்லுகிறது. இது சிவஞான சித்தியார்ல 12ஆம் சூத்திரத்துல சிவாலயத்தில் இருக்கிற திருமேனியை சிவனெனவே கண்டு வழிபடுக அப்படின்னு சொல்லு. அடியார்களை சிவமெனவே கண்டு வழிபடுக, திருவேடத்தை சிவமெனவே கண்டு வழிபடுக, திருக்கோயிலுள் இருக்கும் திருமேனி தன்னை சிவமெனவே கண்டு வழிபடுக. இதை ஏன் சொல்லணும்னு கேட்டா, இந்த கோயிலுக்கு போன உடனே இவன் கூட ஒரு நண்பரை கூட்டுவான். இந்த லிங்கம் இருக்குது பாத்தீங்களா, இந்த லிங்கம் செய்யறதுக்கு கல்லுங்க எங்கெங்கயோ தேடி அப்புறம் இந்த இடத்துல கண்டுபிடிச்சு ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வந்து அந்த கல்லுல இந்த லிங்கம் செய்யுதுங்க அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவனுக்கு அங்க அந்த சிவலிங்கத்தை பற்றி என்ன நினைப்பு இருக்குன்னு கேட்டா, அது ஏதோ ஒரு மலையில இருந்த கல்லு, இந்த நினைப்பு தான் இருக்கு. இந்த நினைப்போடு வழிபடுறவனும் இருக்கிறான். அதுவன்றி இன்னும் சில பேரு இந்த கோயிலுங்க பழைய காலத்துல ஒண்ணுமே இல்லாம கிடந்ததுங்க. அப்புறம் இந்த சிவாச்சாரியார்கள் அவங்கள கூப்பிட்டு வந்து லட்சார்ச்சனை அது இதுன்னு பண்ணி மூர்த்திக்கு மந்திரத்தை நிறைய ஏத்தினாங்க. இப்பப்பா மூர்த்திகரம் ரொம்ப பெருசா விளங்குதுங்க. அப்ப அவன் என்ன நினைக்கிறான், அந்த மந்திரம் தான் மூர்த்தி, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைக்கிறான். இன்னொருத்தன் போனா, ஆண்டவன் எங்கேயும் இருக்கிறான் இங்கேயும் இருக்கிறான், அவன் தான் இங்கேயும் இருக்கிறான். இங்க இருக்கிறவன் அங்க கொண்டு வர்றான், இங்கே இருக்கிறான் அவன் தான் இங்கேயும் இருக்கிறான் அப்படின்னு. இவனும் அந்த கோயிலுக்கு தான் போறான், அங்க ஒரே லிங்கம் தான், ஒரே மாதிரியா தான் இருக்குது. கல்லுன்னு பார்த்தவனுக்கும் அதுதான் அங்க இருந்தது, மந்திரம்னு பார்த்தவனுக்கும் அதுதான் அங்க இருந்தது. இங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்கிறதுன்னு பார்த்தவனுக்கும் அதுதான். இங்கே இருக்கிறது எது? அதுதான் தத்துவம் கடந்தா இருக்கின்ற சுரூப சிவம் தான் இங்கே திருமேனி தரித்திருக்கிறது. எனக்கு உள்ளே அறியாம, நான் அறியாம இருந்தது, இப்ப நான் அறியும்படியாக வந்தது அப்படின்னு. சரியையாளன் ஒருத்தன், கிரியையாளன் ஒருத்தன், யோகி ஒருத்தன், ஞானி ஒருத்தன். இந்த 4 பேரும் இந்த விதமா பார்ப்பார்கள். இத திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவனெனவே கண்டவர்க்கு சிவன் உறைவன் ஆங்கே. கல்லுன்னு காணாம சிவன் கண்டா அங்க சிவன் இருப்பான். உருக்கோலி மந்திரத்தால் எனங்கினையும் அவர்க்கும், மந்திரத்தால் உருவம் கொண்டிருக்கிறான்னு சில பேர் நினைக்கிறாங்க, அவங்களுக்கும் அவன் அங்க இருப்பான், மந்திர ரோகமாக இருப்பான். உருக்கோலி, கோலினா கொண்டிருப்பவன் இருப்பான். உருக்கோலி மந்திரத்தால் என அவர்க்கும், உளனெங்கும் இளன் இங்கும் உளன் என்பவர்க்கும். உளனெங்கும் இளன், இந்த உளன் இளன்கிற சொல் மாதிரி இருக்கும். உளன் இளன் என்று உடம்பாட்டு எதிர்மறை சொல் இல்லைங்க. உளன் உள்ளத்திலே இருப்பவன், இளன் இல்லமாக கொண்டு, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருள். இதுதான் இல்லம், இதுதான் பழங்குடி. பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரம், இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளியவன் இந்த இல்லம் தான். உளனெங்கும் இளன், உள்ளத்தை எல்லா இடத்திலும் இல்லமாக கொண்டிருப்போன் இங்கும் இருக்கிறான். உளனெங்கும் இளன் என்பவர்க்கும் திருப்பாய மந்திரத்தை அப்படி பாடுறார். அந்த நிலையில ஞானியா இருக்கிறவன் கோவிலுக்கு போனா அதை கல் என்றோ மந்திரம் என்றோ காணாம அந்த சொரூப சிவமே அடியார்களுக்கு அருள் செய்வதற்கு இந்த திருமேனி தாங்கி வந்தது. இந்த திருமேனிக்கும் அந்த சொரூப சிவத்துக்கும் வித்தியாசம் இல்லை அப்படி நினைக்கணும். அப்படி நினைச்சாதான் அந்த சிவலிங்க திருமேனியில ஒரு பூச்சி விழுந்துட்டானா, ஐயோ பெருமான் மேல பூச்சி விழுந்துட்டு, பெருமான் மேல பூச்சி விழுந்தான்னு நினைக்கிறாங்களே தவிர கல்லு மேல விழுந்துட்டுது அல்லது அந்த மந்திரம் எல்லாம் பண்ணி வச்சுக்கோ அதுல பூச்சி வந்து கெடுத்துட்டுது அப்படிங்கிற மாதிரி இல்லை. திருமேனி மேல விழுந்தது. ஒரு குழந்தையினுடைய திருமேனியில ஏதாவது ஒண்ணு விழுந்தா எப்படி பதறுவாங்களோ அப்படி அந்த அம்மா பதறி அதை ஊதி துமித்து இருக்கிறார். பாவம், அந்த அம்மா என்ன செய்தாங்கிறது அந்த வரலாற்றுல நமக்கு தெரியல. அந்த நாயனாரோடு கூட இருந்தாங்க அப்படிங்கறதுதான் தெரிஞ்சது. அந்த நாயனார் எவ்வளவு பெரியவர் நமக்கு தெரியும். அவ்வளவு பெரியவரால அந்த அம்மாவுடைய பக்குவத்தை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. நீ தவறு பண்ணி விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்த.
அப்படின்னா அந்த பக்குவம் எங்க விளையுதுன்னே தெரியலைங்க. சடங்க சம்பிரதாயத்தை முழுமையா கடைப்பிடிப்பவர்களிடத்துல விளங்குறது இல்ல. சிவகோசரியாருக்கு விளங்கல, கண்ணப்பருக்கு விளங்கி இருக்குது. கண்ணப்பர் என்னத்தை கடைப்பிடிச்சார்? அது எப்படி வருதுன்னு தெரியும். ஆனா அந்த ஞானிகள் அதை திருமேனியாக கருது, சிவமாகவே கருது. கல்லோ மந்திரமோ அந்த கருத்து. அதான் சொல்றேன். கரையணி வேலிலர் போலும் கபாலம் தரித்திலர் போலும் மறையும் நவின்றிலர் போலும் மாசுணம் ஆத்திலர் போலும் பறையும் கரத்திலர் போலும். பறை முழக்குவது, கரம் கையிலே கொண்டிருப்பது. கரத்து இலர் போலும் பாசம் பிடித்திலர் போலும் பிறையும் சடைக்கிலர் போலும் பிரமபுரம் அமர்ந்தார். பிரமபுரம் அமர்ந்தார் யார்? இது கேள்வி. பிரமபுரம் அமர்ந்தார் யார்? இந்த மூர்த்தியினுடைய சிறப்பை விளக்குகிறது. கரையணி வேலிலர். சூலம் ஏந்தாதவர் தான் இங்க இருக்கிறார். சூலம் ஏந்தாதவர் யாரு? நீங்க திருமேனிக்கு கொண்டு வந்து மாகேஸ்வர தத்துவத்துக்கு கொண்டு வந்தா தானே 4 தோடு 4 கரம் சூலம் இதெல்லாம் கொடுக்குறீங்க. அங்க மகேஸ்வர தத்துவத்துக்கு முன்னே உங்களுக்கு எங்க இருக்குது? சதாசிவத்திலையும் கிடையாது, விந்துவிலையும் கிடையாது, நாதத்திலும் கிடையாது. அங்கேயும் நீங்க அருவம் சொல்றீங்க. நாதத்தை கடந்து போனீங்கன்னா அங்க ஒண்ணுமே இல்லை. அவர் தான் இவர். அப்ப பிரமபுரம் அமர்ந்தார் யார் என்று கேட்டால் கரையணி வேலிலர் கபாலம் தரித்திலர். போலும் போலும் என்பதுக்கு பொருள் இல்லைங்க, அதை விட்டுடணும். உரையசைன்னு சொல்லுவாங்க. சில பேர் போலும் என்பதுக்கு ஐயம்னு உரை எழுதி இருக்கிறாங்க. அவரோ இவரோ என்று ஐயுற்று கடைசியில பிரமபுரம் அமர்ந்தார் அவர்தான் அப்படின்னு முடிக்க வேணுங்கிறாங்க. அந்த ஐயமே வேண்டாங்க. போலும் என்பதுக்கு அது என்ன, ஒவ்வொரு சொல்தோறும் சாமி சேர்த்து பாடிட்டார், அதை எப்படி உரையசைன்னு தள்ளுறது அப்படிங்கிறதுக்காக இது ஏதாவது ஒரு உரை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைங்க. இலக்கிய வழக்கத்துல போலும் என்பதை உரையசையா பண்றது ஒரு வழக்கு. மங்களம் என்பதோ ஒரு ஊர் உண்டு போலும். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, மங்களம் என்பது ஒரு உண்டு, அவ்வளவுதான் அர்த்தம். அந்த போலும் என்பது இருக்குதோ இல்லையோன்னு சந்தேகத்துல சொன்னாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி கரையணி வேலிலர் கபாலம் தரித்திலர் மறையும் நவின்றிலர். மறை நவிலுதல் எங்க வருதுங்க? சாதாக்கிய தத்துவத்தில் வருது. சதாசிவ மூர்த்தியாக இருந்தான்னு வேதம் சொல்றாரு. அதுக்கு முன்னே விந்து தத்துவத்திலேயே சூக்குமமா இருக்குது, நாத தத்துவத்துல சூக்குமமா இருக்குது. அதுக்கு முன்னே இல்ல. அந்த நாத தத்துவத்துக்கும் முன்னே இருக்கின்ற சிவபரம் பொருள் தான் பிரமபுரத்திலே எழுந்தருளி இருக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. மாசுணம்னா பாம்பு. பறையும் கரத்தியலர் போலும் பாசம் பிடித்தலர் போலும் பிறையும் சடைக்கீலர் போலும் பிரமபுரம் அமர்ந்தார். இதே போலதானுங்க எல்லா பாட்டுக்கும். ஒரு பாட்டுக்கு சொன்ன உரைதான் எல்லாத்துக்கும். கூரம்பு அது இலர் போலும். கூர் அம்பு, கூர்மையான அம்பு. கொக்கின் இறகிலர் போலும், தலையில அணிந்திருக்கு, அதுதான் பிஞ்சகம் பேர். ஆரமும் பூண்டிலர் போலும் ஆமை அணிந்திலர் போலும். ஆமை என்பது கூர்மாவதாரமாகிய மகாவிஷ்ணுனுடைய ஆமை ஓட்டை தரித்து கொண்டது. ஆமை அணிந்திலர் போலும் தாரும் சடைக்கிலர் போலும் சண்டிக்கு அருளிலர் போலும். சண்டேஸ்வரருக்கு அருள் செய்தது. பேரும் பல இலர் போலும். பேர் பல என்பது உங்களுக்கு எங்க வருது? திருமேனி தாங்கி செயல் செய்கிற பொழுதுதான் ஒவ்வொரு செயலையும் புகழ்ந்து ஒவ்வொரு பெயர் வருது. திரிபுராந்தகாய நம அப்படின்னா திரிபுராந்தகம். அப்போ அவன் என்னென்ன செயல் செய்தானோ அதுக்கு ஒரு பேர் வந்துருது. செயல் செய்வதற்கு முன்னே அவங்களுக்கு பேர் ஏது? அப்ப சொரூப சிவத்துக்கு பேர் இல்லை. பேரும் பல இலர் போலும். அப்ப பேராயிரம் பரவுதல் திருமேனி தாங்கி வந்த நிலையில தான், அதுக்கு முன்னால இல்லை. பிரமபுரம் அமர்ந்தாரு. இத போல எல்லாத்துக்கும் வச்சுங்க. சித்த வடிவிலர் போலும் தேசம் திரிந்திலர் போலும். எல்லா இடங்களும் திரிந்து திரிந்து அருள் செய்தது. தேசம் திரிந்திலர் போலும். சொரூப சுகமா இருக்கிற பொழுது எல்லா பக்கம் ஒரே மாதிரியா இருக்கிறார். திருமேனி தாங்கி வருகிற பொழுது இங்கும் அங்கும் போய் வந்து கொண்டிருக்கிறார். தேசம் திரிந்திலர் போலும். கத்தி வரும் கடும் காளி கதங்கள் தவிர்த்திலர் போலும். காளியினுடைய கதம் கோபம் தவிர்த்தல். காளியினுடைய கோபத்தை தவிர்த்ததற்காக தாண்டவம் ஆடுதல் திருவாலங்காட்டுல தவிர்த்தலர் போலும். மெய்த்த நயனம் இடந்தார்க்கு ஆழி அளித்திலர் போலும். மெய்த்த நயனம் உண்மையான கண், மெய்யின் கண்ணே இருக்கின்ற கண். எப்படி வேணா சொல்லலாம். மெய் என்றது உடம்பு. மெய்த்த மெய்யின் கண்ணதாகிய நயனம் கண்ணு. நயனம் இடந்து கொடுத்தவர் யாரு? கண்ணப்ப நாயனாருக்கு முன்னால் ஒருத்தர் பண்ணிருக்கிறாரு. ஆமா, திருமால் தன்னுடைய கண்ணே தாமரையாகும் என்று கருதி அர்ச்சனை பண்ணார் இல்ல. அதனால மெய்த்த நயனம் இடந்தார்க்கு ஆழி அளித்திலர் போலும். ஆழி கொடுத்தது அவனுக்கு தானே, இவருக்கு ஆழி கொடுக்கலையே. அதனால பித்த வடிவிலர் போலும். பித்த வடிவு அன்புடைய வடிவு.
பித்த வடிவிலர் போலும் பிரமபுரம் அமர்ந்தாரே. நச்சரவு ஆட்டிலர் போலும் நஞ்சம் மிடற்று இலர் போலும் கச்சு தரித்திலர் போலும் கங்கை தரித்திலர் போலும் மெய்ச்ச அன்பே மெய்ச்ச வன் பேயிலர் போலும். மெய்ச்ச மெய்யாகிய வன் வலிய பேய் பேய்க்கணங்கள் மெய்ச்ச வன் பேயிலர் போலும் முப்புறம் எய்திலர் போலும் பிச்சை இறந்திலர் போலும் பிரமபுரம் அமர்ந்தாரே. தோடு செவிக்கிலர் போலும். இவர்தான் பாடினார் எடுத்தெடுப்புல தோடைய செவியன்னு. இப்ப என்ன சொல்ல, பிரமபுரத்திலேவன் தோடணியாதவன். தோடு செவிக்கிலர் போலும். அங்க அம்பிகை பிரிந்தே தோன்றவில்லை. அம்பிகை பிரிந்து தோன்றவில்தான் உங்களுக்கு தோடுடைய செவி வரும். அது எல்லாம் ஒன்னா இருக்கிற இடம் அது. தோடு செவிக்கிலர் போலும் சூலம் பிடித்திலர் போலும் ஆடு தடக்கை வலிய ஆணை உரித்திலர் போலும். ஆணைக்கு அடைமொழி வலிய ஆணை தடக்கை ஆணை ஆடு தடக்கை ஆணை. அது எந்த நேரமும் அசைஞ்சிட்டே இருக்கும்ல. அதனால ஆடு தடக்கை வலிய ஆணை உரித்திலர் போலும் ஓடு கரத்திலர் போலும் ஒள்ளழல் கையிலர் போலும் பீடு மிகுத்து எழு செல்வ பிரமபுரம் அமர்ந்தாரே. விண்ணவர் கண்டிலர் போலும் வேள்வி அழித்திலர் போலும் அண்ணல் அயன் தலை வீழ அன்றும் அறுத்திலர் போலும் வண்ண எலும்பினோடு அக்கு வடங்கள் தரித்திலர் போலும் பெண் இனம் மொய்த்தெழு செல்வ பிரமபுரம் அமர்ந்தாரே. பன்றியின் கொம்பிலர் போலும் பார்த்தற்கு அருளிலர் போலும். பார்த்தன் அர்ச்சனன் கன்றிய காலனை வீழ கால்கொடு பாய்ந்திலர் போலும். கன்றிய காலம் கோவித்த காலம், மார்க்கண்டேயன் மேல கோபம் கொண்டு வந்த காலம். துன்று பிணஞ்சுடு காட்டில் ஆடி துதைந்திலர் போலும். துதைதல்னா நெருங்குதல் அர்த்தம். அதெல்லாம் ஒரே புழுதி மயமா இருக்கும். அதுல ஆடினா அந்த சாம்பல் எல்லாம் மேலே பூச்சிக்கும். அதுதான் துதைதல். பின்றியும் பீடும் பெருகும் பிரமபுரம். பிரமபுரத்துக்கு 2 அடைமொழி போட்டிருக்கார். பீடு பெருகுவது, பீடுனா பெருமை உடையது. பின்றி பெருகுவது, பின்றினா பிந்தி அப்படின்னு. பிந்துதல். பிந்துதல்னா என்னதான், எல்லாம் அழிந்தாலும் இது அழியாம தங்கியது, அப்புறம் திரும்பவும் தோணும். பின்றியும் பீடும் பெருகும் பிரமபுரத்தம். பரசு தலித்திலர் போலும். பரசு ஆயுதம், மழுவாயுதத்துக்கு பேர். படுதலை பூண்டிலர் போலும் அரசன் இலங்கையர்கோனை அன்றும் நடத்திலர் போலும் உரைசை புனத்து இளமானும் புலியின் அதழிலர் போலும். மான்தோலும் புலித்தோல் ரெண்டும். பிரச மலர், பிரசம்னா தேன், பிரச மலர்பொழில் சூழ்ந்த பிரமபுரம் அமர்ந்தாரே. அடிமுடி மாலையன் தேட அன்றும் அளப்பிலர் போலும் கடிமலர் ஐங்கிணை வேளை கனல விழித்திலர் போலும். கடிமலர், கடி என்பது மனம். என்னங்க கடிமலர், கடினா மனம், மனமுடைய மலர். கடிமலர் ஐங்கனை வேளை கனல விழித்திலர் போலும் படிமலர் பாலனுக்காக பார்க்கடல் ஈந்திலர் போலும். பாலனுக்கு பாலகனுக்காய் பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையற்கே உந்தீபர். அதுதான் பிடிநடை மாதர் பெருகும் பிரமபுரம் அமர்ந்தாரே. மேல பெண்ணினம் மொய்த்தெழு செல்வ பிரமபுரம் சொன்னார். இங்க பிடிநடை மாதர் பெருகும் பிரமபுரம் சொன்னார். வெற்றரை சீவரத்தார்க்கும் வெளிப்பட நின்றிலர் போலும். வெற்றரையார்க்கும் சீவரத்தார்க்கும் தனித்தனை கூட்டுங்க. வெற்றரை சீவரத்தார், வெற்றரையார் சீவரத்தார், சமணர் பௌத்தர். அற்றவர் ஆழ்நிழல் நால்வர்க்கு அறங்கள் உரைத்திலர் போலும். அற்றவர் எல்லா பற்றும் அற்று சிவனையே பற்றென்று பற்றியவர், அவர்களுக்கு அற்றவர் அப்படின்னு தெரியும். அற்றவர் ஆழ்நிழல் நால்வர்க்கு அறங்கள் உரைத்திலர் போலும் உற்று அலர் ஒன்றிலர் போலும். உற்றலர் ஒன்றிலர் போலும் பாடம், உற்றவர் ஒன்றிலர் போலும் பாடம். உற்றவர் அவனுக்கு உற்றவராவார். ஒன்று என்பதுக்கு ஒருவர் நத்தம் வச்சு பூசிக்குவாங்க. அலர் என்றே வச்சு பழின்னு தருமபுரம் பதிப்புல உரை எழுதிட்டாங்க. அந்த கோபாலயர் மட்டும் உற்றவரை தான் பாடம் கொண்டிருக்கிறார். உற்றவர்னு ஒரு பாடபேதம் உண்டு, கீழே போட்டிருக்கிறாங்க. அந்த பாடம் தான் சரியான பாடம். ஏன்னா அந்த எதுகை அதுக்குதான் வருது. மேல வருது பாருங்க, வெற்றரை அற்றவர், அற்றவர் வந்தா அப்புறம் உற்றவர் வரணும். ஆகியனால உற்றலர் ஒன்றிலர் போலும் ஓடு முடிக்கிலர் போலும். ஓடு என்பது தலையோடு, முடிக்கு தலை ஓடு இலர் போலும் என்று அர்த்தம் பண்ணணும். தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா. அது அப்புறம் பெற்றம் ஊர்ந்திலர் போலும் பிரமபுரம் அமர்ந்தாரே. பெண்ணுரு ஆணுரு அல்லா பிரமபுரம் நகர்மேய அண்ணல் செய்யாதன எல்லாம் அறிந்து வகை வகையாலே. இதாங்க இந்த பதியத்துக்கு பொருள். இந்த பதியத்துக்கு இவ்வளவு பொருள் என்னன்னு கேட்டா, அண்ணல் எதை எதை செய்யலையோ அதை வகை வகையா அறிந்து நான் இங்கே சொல்லி இருக்கிறேன். அப்ப செய்யாதன சொல்லி இருக்கிறேன்னா செய்யாதனவற்றை சொல்லலாமோ அப்படின்னு கேட்டா, சொரூப நிலையில அவனுக்கு அதெல்லாம் இல்ல, தடத்த நிலையில அவைகள் எல்லாம் உண்டு. சொரூப நிலையில் இல்லாதவற்றை
தடத்த நிலையிலே உள்ளதை கண்டு நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் என்று அர்த்தம் பண்ணணும். இது இந்த பதிகத்துக்கு பொருள். இந்த பதிகத்துல எப்படி நான் கருத்து வைத்திருக்கிறேன் என்பதை திருக்கடைக்காப்புல திருஞான சம்பந்தர் சொல்லி காட்டியிருக்கிறார். அண்ணல் செய்யாதன எல்லாம் அறிந்து வகை வகையாலே நன்னிய ஞான சம்பந்தன் நவீன்றன பத்தும் வல்லார்கள் விண்ணவரோடு இனிதாக வீற்றிருப்பார் அவர் தானே. விண்ணவரோடு இனிதாக வீற்றிருப்பார் என்பதில் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். விண்ணவர்கள் சொர்க்க போகத்தை அனுபவித்து சந்தோஷமா இருக்காங்க. இவ்வளவு ஞானம் உடையவர்களும் விண்ணகத்துல சொர்க்க போகத்தை அனுபவித்துக் கொண்டு சந்தோஷமா இருப்பார்கள் அப்படின்னா அதுக்கு கருத்து என்னன்னு கேட்டா, சொர்க்க போகத்தில் இருக்க வேண்டிய காலமும் அவர்களுக்கு உண்டு. அது வரலாம் அங்க இருப்பாங்க. அங்கிருந்து மேலே திருவடி அடைவதற்குரிய வழியிலே செல்வார்கள். இந்த தேவர்கள்லாம் இருக்காங்களே, சொர்க்க போகத்தை அனுபவிச்சு முடிஞ்சா திரும்பவும் ஞானத்தை பெறுவதற்கு கீழே இறங்கி வர வேண்டும். எனவே விண்ணவரோடு இனிதாக இருப்பார் என்பதற்கு கருத்து விண்ணவரோடு இருப்பார் என்ற அளவுல வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர விண்ணவர்கள் மீண்டும் ஞானத்துக்காக பிறக்கிற மாதிரி இவர்கள் பிறக்க மாட்டார்கள். ஏன்னா இவர்கள் சொரூபத்தை உணர்ந்தவர்கள் அல்லவா. அதனால் இவர்கள் ஞானம் பெற்றவர்கள் திருவடி அடைவதற்கு மேலே சென்று கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற வேறுபாடு தெரியும்.